கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தெய்வம் அன்பாயிருக்கிறார். அவருடைய அன்பு நம்மை எப்பொழுதும் சூழ்ந்து நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருக்காக தெய்வம் சிலுவையிலே பலியானார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான ஒரு காரியம் இல்லை என்று சொன்ன அவர் செய்து காட்டினார். நம் ஒவ்வொருவருக்காக சிலுவை மரம் ஏறினார், சிலுவையிலே தொங்கினார். இறுதி வரை அவருடைய அன்பை நமக்காய் அவர் பொழிந்தார். அவருடைய அன்பை நினைத்து பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஏசையா 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 ஏசையா. தாகம் என்றீர் எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகம் என்றீர் எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தீர், பரிகார பலியானே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே,
நிகழா சாமி நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா உள்ளம் உடையுதப்பா ஏசையா 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 ஏசையா. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்பார்ந்தவர்களே, இன்று விபூதி புதன், திருநீற்று புதன், தவக்கால தொடக்கம். இந்த நாளில் நாம் தவக்காலத்தை பற்றி ஒரு சிறிய பகிர்வினை பகிர்ந்து கொள்கிறேன். தவக்காலம் என்பது ஆண்டவரின் சிறப்பு ஆசீர்வாதத்தின் காலம், டைம் ஆஃப் ஸ்பெஷல் கிரேஸ். ஆண்டவரின் சிறப்பு ஆசீர்வாதத்தின் காலம்தான் இந்த தவக்காலம். ஏனென்றால் அநேக மக்கள் இந்த தவக்காலத்திலே அவர்கள் தாங்கள் உண்ணா நோன்பு இருந்தும், ஒரு சில தவமுயற்சிகள் செய்தும், ஒரு சில தியாகங்கள் செய்தும், அதிக ஜெபங்களுக்குள் உள்ளே வருகிறார்கள். இதனால் இது ஆண்டவரினுடைய ஆசீரின் காலமாக தவக்காலம் கருதப்படுகிறது. இந்த காலத்திலே என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்ற ஒரு விவாதம் அநேக பேர் மத்தியிலே இருக்கிறது. அதாவது தவக்காலம் முழுவதும் 40 நாளும் நோன்பு இருக்க வேண்டுமா, அல்லது நம் எப்பொழுதுமே நான்வெஜ் சாப்பிடணுமா, அப்ப கரிமீன் எடுக்கக்கூடாதா என்ற ஒரு சந்தேகம் பலருக்குள் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் என்னவென்றால், இன்று இந்த புதன்கிழமை விபூதி புதன் என்று நீங்கள் சுத்த போஜனமும் ஒரு சந்தியும் அனுசரிக்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். அதை போன்று பெரிய வெள்ளி, அந்த பெரிய வெள்ளி என்று, புனித வெள்ளி என்று சுத்த போஜனமும் ஒரு சந்தியும் அனுசரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கடமை என்றால் கட்டளை. இந்த 2 நாளும் சுத்த போஜனம் என்றால் என்ன? சுத்த போஜனம் என்றால் காய்கறிகள் மட்டும் உள்ள உணவை உண்பது சுத்த போஜனம். அப்ப மீன் எடுக்கலாமா அல்லது முட்டை எடுக்கலாமா என்று எந்த வாக்குவாதமும் அதில் தேவையில்லை. காய்கறிகள் உணவு மட்டும் சுத்த போஜனம், சுத்தமான ஒரு உணவு. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது ஒரு சந்தி. இந்த ஒரு சந்தி எப்பொழுது இருக்க வேண்டும் என்றால், இந்த முதல் புதன்கிழமையும் இந்த விபூதி புதன் என்றும், அதே போன்று பெரிய வெள்ளி என்றும் நாம் ஒரு சந்தி இருக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு சந்தி என்றால் என்ன? ஒரு சிலர் சொல்லக்கூடிய விளக்கம், ஒரு நேரம் மட்டும் உணவை சந்திப்பது, மதியமோ இரவோ ஒரு நேரம் மட்டும் உணவை சந்திப்பது. மற்றபடி அதிலும் ஒரு சிலர் விளக்கங்கள், ஒரு நேரம் மட்டும் விரதம் இருப்பது, ஒரு நேரம் மட்டும் விரதம் இருந்து கொள்வது. எப்படியோ ஒரு தவ முயற்சி நாம் இருக்க வேண்டும். என்றைக்கு புனித அந்த திருநீற்று புதன் என்றும் புனித வெள்ளி என்றும் ஒரு தவ முயற்சி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுத்த போஜனம் என்பது இந்த 2 நாட்களோடு சேர்த்து எல்லா தவக்கால வெள்ளிக்கிழமைகளிலும் நாம் சுத்த போஜனம் இருக்க அனுசரிக்கப்படுகிறோம். அன்றைக்கு ஒரு சந்தி கட்டாயம் அல்ல, எல்லா தவக்கால வெள்ளிக்கிழமைகளிலும் நாம் சுத்த போஜனம், காய்கறிகள் உணவு மட்டும் சாப்பிட அழைக்கப்படுகிறோம். 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக ஆண்டின் எல்லா வெள்ளிக்கிழமைகளுமே சுத்த போஜனம் அனுசரிக்கப்பட்டது.
ஆனால் இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு இது ஒரு சாத்தியமற்ற நிகழ்வாக பார்க்கப்பட்டதன் காரணமாக திருச்சபை சொன்ன கட்டாய கட்டளை என்பது இந்த புனித வெள்ளி என்றும் அந்த திருநீற்று புதன் என்றும் நாம் சுத்த போஜனமும் ஒரு சந்தியும், அதே போல தவக்கால எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் சுத்த போஜனம் அனுசரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் இது கட்டாயம். ஒரு சில வீடுகளில் இன்றைக்கு புதன்கிழமை எங்களுக்கு சோறு போடு என்று கேட்கக்கூடிய ஆட்கள் உண்டு. நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும், இன்றைக்கு சோறு தர முடியாது என்று. யாரெல்லாம் இதை கடைபிடிக்கணும் என்றால் 16 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அதே போல 60 வயதிற்கு உட்பட்ட நல்ல உடல்நிலையோடு இருப்பவர்கள். இப்போ ஒருத்தவங்க சுகர் பேஷண்ட், அவங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும், அதற்காக நீ இல்லை நீ இன்னைக்கு சுத்த போஜனம் ஒரு சந்தி இருக்கணும்னு சொன்னா அவர்களுக்கு நோயின் தன்மை அதிகமாகலாம். அதனால அந்த நோய் இருப்பதே ஒரு பெரிய ஒரு சந்தி தான், ஒருவருக்கு நோய் இருப்பதே ஒரு பெரிய சுத்த போஜனம் தான். அதனால அதுவே ஒரு பெரிய சிலுவையை சுமக்கிறார்கள். எனவே என் அன்பு மக்களே, நல்ல உடல்நிலையோடு திடகாத்திரமாக இருக்கக்கூடிய 16 வயது முதல் 60 வயதிற்குள் இருப்பவர்கள் மட்டும் ஒரு சந்தியும் சுத்த போஜனமும் இருக்க அழைக்கப்படுகிறார்கள், கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். மற்றவர்கள் நீங்கள் இருந்தால் நல்லது, அவ்வளவுதான். இல்லாவிட்டால் அது பாவமில்லை. நல்ல முறையில் இருப்பவர்கள் ஒரு சந்தியும் சுத்த போஜனம் கடைபிடிக்கவில்லை என்றால் அது பாவமாக கருதப்படுகிறது. அடுத்தபடியாக 40 நாள் என்பது ஒரு முழுமையின் அடையாளமான நாட்கள். அடுத்தபடியாக இயேசு தன்னுடைய பொது வாழ்வை தொடங்கும் முன்பாக 40 நாட்கள் அவர் பாலைவனத்திற்கு சென்று உண்ணா நோன்பு இருந்து ஜெபிக்கிறார். அப்ப தன்னுடைய தயாரிப்பின் முழுமை அந்த 40 நாட்கள். அடுத்தபடியாக இஸ்ராயேல் மக்கள் அந்த பாலை நிலத்தை கடந்து வந்தது 40 ஆண்டுகள். இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமாக இதில் கருதப்படக்கூடிய அடிப்படை காரணிகள். இந்த 40 என்பதற்கு இவை இரண்டும் அடிப்படை காரணிகளாக பார்க்கப்படுகிறது. இன்னும் நிறைய விவிலியத்திலே 40 பற்றிய வசனங்கள் உண்டு. இருப்பினும் இந்த பாலைவன பயணம், இயேசுவினுடைய பாலைவன அந்த அனுபவம், இவை இரண்டும் தான் இந்த 40 நாள் தவக்காலத்தின் அடிப்படை. மற்றொரு காரியம், நம்முடைய நாட்டு மருந்துகள் சித்த வைத்தியத்திலே 40 என்பது ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களையும் உருமாற்றக்கூடியது. நீங்கள் ஏதாவது ஒரு உணவை 40 நாட்கள் தொடர்ந்து உண்ணுகின்ற பொழுது அதனுடைய தாக்கம் நம்முடைய உடல் முழுவதும் பரவிவிடும். அதே போல நீங்கள் நோன்பு 40 நாட்கள் இருக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் நம்முடைய உடலில் ஏற்படும். அடுத்தபடியாக 40 நாட்கள் ஏதாவது ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற பொழுது அது நமக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வை கொடுக்கும். குறிப்பாக ஒரு குடிப்பழக்கத்தில் இருக்கிறார் என்றால் 40 நாட்கள் அவர் குடிக்காமல் இருக்கின்ற பொழுது அவருடைய உடல் நலமடையும். அதன் பிறகு அவர் குடிக்க வேண்டிய எண்ணமே வராது. அதே போல ஏதாவது ஒரு தீய பழக்கத்தில் இருக்கிறோம், இந்த 40 நாட்கள் அதில் நாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து அந்த தீய பழக்கத்தில் ஈடுபடாமல் இருந்தால் நாம் அதிலிருந்து விடுதலை பெறலாம். ஒரு சில தீய வார்த்தைகள் பேசலாம், தீய செயல்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த 40 நாட்கள். ஒரு சிலர் இந்த 40 நாட்களும் ஆலயத்திற்கு வந்து ஜெபிப்பார்கள். தினமும் காலையில் எழுந்து ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த 40 நாட்கள் உங்களுக்கு பழக்கமாகி தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம். ஆகையால் தான் இந்த 40 நாள் கொடுக்கப்படுகிறது. இந்த 40 நாட்களை பயன்படுத்துவோம். தவக்கால ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து அடையட்டும். God bless you all. Amen. Amen. திருப்பாடல் 69ஆம் அதிகாரம் 3வது வசனம். கத்தி கத்தி களைத்து போனேன், தொண்டையும் வறண்டு போயிற்று, என் கடவுளாம் உமக்காக காத்திருந்து என் கண்கள் பூத்து போயின. எப்படி ஆயிட்டான் சொல்லுங்க? என் கண் என்ன ஆயிட்டு? சிஸ்டர் சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க, என் கண் என்ன ஆயிட்டு? பூத்து போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல் நோக்கி பார்க்க வேண்டிய நான் எங்க பார்த்துட்டு இருக்கேன்? கீழ் நோக்கி பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல வாழ்க்கையில விரக்தி,
வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனை, வாழ்க்கையில் சந்தித்த ஏமாற்றம், இதெல்லாம் உங்களை எங்க கொண்டு போயிட்டுனா ஒரு நடபனமா அப்படியே உங்களை ஒரே இடத்துல உங்களை உட்கார வச்சுட்டு. அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக நம்பிக்கையோட காத்திருந்தா நீ என்ன செய்வ தெரியுமா? கழுகை போல உயரே எழும்புவாய். ஆமே. அதனால அழகா சொல்லுவாங்க, கழுகு வானத்துல பறக்குமா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. கழுகு, நீங்க கழுகிட்ட இருந்து படிச்சுக்கோங்க. கழுகிட்ட இருந்து ஒவ்வொன்றிட்ட இருந்து படிக்கிறதுக்கு நிறைய பாடம் இருக்கு. கழுகு வானத்துல பறக்கும். அல்லேலூயா. அது பறக்கும் போது காக்கா வந்து பின்னால போய் கொத்துமா. பிரைஸ் தி லார்ட். உடனே கழுகு பதிலுக்கு கொத்துமா. அழகா சொல்றாங்க, கழுகு பதிலுக்கு போய் என்ன செய்யாது, காக்காவை போய் தீண்டாதான். கழுகு என்ன பண்ணும்னா அதை விட மேல பறக்குமா. பக்கத்துல கை கூட சொல்லுங்க. குப்பை அள்ளி போட்டா நீனும் குப்பை அள்ளி போட்டே இருக்க போறியா? இன்னைக்கு என்ன பண்ணுறது பாருங்க, சிலர் அப்படியே தான் இருப்பாங்க. அவ குப்பையை கொட்டுறான், நானும் குப்பையை கொட்டுறேன். அவ திட்டுறா, நானும் திட்டுறேன். அவ சபிக்கிறா, நானும் சபிக்கிறேன். நீ சில பேர் எத்தனை ஜெப கூட்டத்துக்கு வந்தாலும் சுபாவம் மட்டும் என்ன செய்யாது. அது பிறகு சொல்லுவாங்க, ஒண்ணுமே நடக்கலாம். எப்படி நடக்கும்? அல்லேலூயா. கழுகு காக்கா கொத்திச்சான். பறந்துகிட்டு இருக்கிற கழுக காக்கா கொத்துதுங்க. உடனே கழுகு ரிப்பீட் பண்ணி அதுவும் போய் கொத்தாது. என்ன செய்யுது? டேய், நீ இவ்வளவுதான்டா பறப்ப அப்படின்னு கழுகு அதை விட மேலாக பறக்கும் பொழுது காக்காவை நினைச்ச முடியாது. பக்கத்துல கை குடி சொல்லுங்க, உன் லெவல் வேற லெவல்ப்பா. நீ அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிற சாரா, உன் லெவல் வேற, நீயே மற்றவங்களை பார்க்குற. பிரதர், நீங்க ஏன் பிரதர் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, அவங்க என்ன தீண்டுறாங்க, இவங்க என்ன தீண்டுறாங்க, இவங்க என்ன பண்றாங்க. ஒன்னும் இல்லை, நீ அவங்கள விட்டு மேல போப்பா. உன் லெவல் வேறப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நீ கழுகு போல மேல போக வேண்டியவப்பா. அவங்க அப்படித்தாங்க இருப்பாங்க, நீங்க எப்படி இருப்பீங்க? தேவன் உங்களை மேலாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல சின்ன வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆள் நீ, உனக்காக மேலான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார்.